வாங்க கீரை கிள்ளலாம். எங்கள் ஊரில் இது வந்து புளிச்ச கீரை சொல்லுவாங்க, அப்புறம் காஸ்ட்லி கீரை சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இந்த கீரைலாம் சமைச்சு வீட்டில். அதான் இன்றைக்கி சரி சமைச்சிடுவோம் அப்படின்ட்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அது கூட இவ்வளோ பெரிய மூட்டை தலைமையில் தூக்கிட்டு போனாங்க. அப்போ நான் கேட்டேன் கூப்பிட்டு, அக்கா நீங்கள் இது விற்கிறதுக்கு தானே எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு 2 கத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மாலாம் 2 கத்தை கேட்டேன். அப்புறம் ஏன்னா ஒரு கத்தை சின்னதாக இருக்கும், 10 ரூபான்னு சொல்கிறாங்க ஒரு கத்தை. சரி சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதை பாருங்க, எவ்வளோ கீரை கொடுத்துருக்காங்க 10 ரூபாய்க்கு. அப்புறமா சரி கூப்பிட்டு 10 ரூபான்னு சொல்லிட்டு இது 2 கத்தைன்னு கேட்டு திருப்பி ஒரு கத்தை வாங்கினா யாருன்னா சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி 2 கத்தையை கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இல்லை ஒரு கதையை கேளுங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஐயோ இவ்வளோ இது இருக்குதே, நான் என்ன பண்ண போகிறேன், வேஸ்ட்டாக போயிடுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எதிர் வீட்டில் சொன்னேன்க்கா இந்த மாதிரி நான் கூப்பிட்டு வந்து 2 கத்தை வேணும்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஃபஸ்ட்டு வியாபாரம் நம்ம கூப்பிட்டு திருப்பி அனுப்பிட்டாலும் நல்லா இருக்காது. அதே மாதிரி 2 கத்தைன்னு சொல்லி அவங்க இறக்குனாங்க. ஒரு கத்தைன்னு சொல்லியிருந்தா 10 ரூபாய்க்கு எதுக்கு இறக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. வாங்கிட்டாங்க்கா, வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குதுக்கா. அப்புறம் சரிம்மா கொடுமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு அவங்கக்கிட்ட ஒரு கத்தையை கொடுத்துட்டு நான் ஒரு கத்தையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு பர்சனலாக. அவங்களும் வந்து ஒரு டெய்லர் தான், சரிங்களா. அவங்க வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது, யாரோட சப்போர்ட்டும் இல்லாத அவங்க வரைக்கும் தான் வந்து நம்ம செடியில் அதான் முன்ன ஒரு விளாக் போட்டிருந்தேன்ல, திருத்தணி போயிட்டு வரும்போது செடி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ரோஜா செடி ஒன்று செத்து போச்சுன்னு சொல்கிறத விட கண்ணு பட்டு போச்சு. நல்லா வந்துச்சு, நல்லா துளுத்து வந்துச்சு, நல்லா செம்மையாக துளுத்து வந்துச்சு. மருந்து போடலான்னு சொல்லிட்டு டீஸ்பூன் எடுத்துன்னு போயிட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருந்தேன். அது கிளறும்போது என்னாச்சுன்னா அந்த என்னது அந்த கிளை பட்டு டீஸ்பூன் பட்டு உடஞ்சி போச்சு. மனசே ஆறலப்போ எனக்கு. அது மறுபடியும் அந்த கிளையை சீவிட்டு அந்த ஒட்டு இப்படி வச்சுட்டு இப்படி டேப் போட்டு சுற்றினேன். அப்பவும் அது வளரவே இல்லை, மனசே கேட்கல. 50 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு செடி போச்சு. சொல்லமுத்தா போச்சா அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் நான் வந்து யூடியூப்பில் வந்து உங்கள் லைவ் நான் நிறைய பார்ப்பேன். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் நிறைய அடிபட்டிருக்கீங்க போல், நிறைய வந்து தத்துவங்களாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர் என்ன சிஸ்டர் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரீப்ளேவே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் பார்த்தேன், இல்லை சிஸ்டர் நான் இன்ஸ்டாவில் அதிகமாக வர மாட்டேன், எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வருவேன். இந்த வரும்போது நான் மெசேஜ் பார்ப்பேன், அவ்வளோதான். நான் இப்போ தான் இன்ஸ்டாவோடவே வந்தேன், இப்போ தான் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் 2 நாள் பண்ணியிருக்கீங்க, சொல்லுங்கள் சிஸ்டர் என்ன அப்படின்னா. அப்போ சொல்கிறாங்க, இல்லை சிஸ்டர் நான் யூடியூப்பில் வந்து உங்கள் லைவ் பார்ப்பேன், அப்போது ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவேன். நிறைய நாள் நான் வந்து உங்கள் லைவ் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருக்கேன். ஒரு நாள் வந்து யதார்த்தமாக நீங்கள் அழுதுகிட்டு இருந்தீங்க, ஏதோ சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தீங்க. என்னடா இது எப்போ பார்த்தாலும் எப்படி சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இன்றைக்கி அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் லைஃப்பில் நிறைய அடிபட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நானும் வந்து உங்களை மாதிரி தான், எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சொல்லுங்கள் சிஸ்டர், பேசிட்டு தானே இருக்கேன், அதில் போய் என்ன இருக்குது, நான் பேசுறதுனால ஒன்றும் கொஞ்சம் போய்ட்டு கிடையாது, சொல்லுங்கள் அப்படின்னா. இல்லை சிஸ்டர் எனக்காக ஒரு மோட்டிவ் ஸ்பீச் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், மோட்டிவ் ஸ்பீச் கொடுக்குற அளவுக்குலாம் நான் இன்னும் வளரல, எனக்கும் வந்து நிறைய வலி வேதனைகள்லாம் இருக்குது,
எனக்கே வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் எங்கேருந்துமா உனக்கு மோட்டிவ் ஸ்பீச் கொடுக்குறது அப்படின்னு. இல்லை சிஸ்டர் உங்களால் முடியும் அப்படின்றாங்க. என்னை பார்த்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அது எனக்கு பெருமை தானே. ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே